இன்னைக்கு காலையிலேயே வீட்டில் நிறைய வேலை இருந்தது. லஞ்சு எனக்கும் தங்கச்சிக்கு மட்டும்தான் சமைக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி, ஒன் பாட் ரைஸ் தான் ஏதாவது வச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரச சாதம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு கப் அரிசி கூட 2 ஸ்பூன் பருப்பு சேர்த்து அதை ஊற வச்சுட்டேன். தேவையான அளவு புளியும் எடுத்து ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் தேவையான பொருள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டு குக்கரில் எண்ணெய் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதில் வரமிளகா, பச்சை மிளகாய், தக்காளி, கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து உப்பு சேர்த்து நல்லா தக்காளியை வதக்கின பின்னாடி நம்ம ஊற வச்சிருக்க புளி தண்ணியோட அரிசிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வச்சுக்கணும். 1 கப் அரிசி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஒரு 3 கப் அளவுக்கு நீங்க தண்ணி வச்சுக்கலாம். இதுல மசாலாவுக்காக வேற எதுவுமே பெருசா சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமா சாம்பார் தூளும் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். கடைசியா கொஞ்சமா இடிச்ச மிளகு தூள் சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி உப்பெல்லாம் கரெக்டா இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 4 விசில் வச்சு எடுத்துருங்க. சாதம் நல்லா குழஞ்சிருக்கணும். கடைசியில பாத்தீங்கன்னா நல்லா மசிச்சு விட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி கன்சிஸ்டன்சில ரச சாதம் சூப்பரா ரெடி ஆயிரும். எக்கை தவால ரோஸ்ட் பண்ணி சாப்பிட்டேன். இதுக்கு உருளைக்கிழங்கு சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிட்டா இன்னும் டேஸ்டா இருக்கும்.